குறிப்பாக அறிவிப்பு 1, பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட எல்லாம் படிக்கணுமோன்னு கேட்டேன். இன்று சட்டசபையில் அமைச்சர் மெய்யநாதனை குறைவாக அறிக்கையை வாசிக்கும்படி சபாநாயகர் அப்பாவு கூறியிருப்பது திமுக அமைச்சர்களிடம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பிற்படுத்தப்பட்ட நலத்துறையில் கொள்கை குறிப்பு தயாரிக்கும் பணியில் எனக்கு உறுதுணையாக இருந்த அரசு முதன்மை செயலாளர் திரு விஜயகுமார் ஐஏஎஸ் அவர்களுக்கும் சிறப்பு செயலாளர் திருமதி வி கலையரசி ஐஏஎஸ் அவர்களுக்கும் மிக பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையர் பி சம்பத்குமார் ஐஏஎஸ் அவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையர் திரு எஸ் சுரேஷ்குமார் ஐஏஎஸ் அவர்களுக்கும் அனைத்து உயர் அதிகாரிகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு அறிவிப்புகளை நான் வெளியிட கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக அறிவிப்பு 1, பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட எல்லாம் படிக்கணுமோன்னு கேட்டேன். இல்ல, ஒரு 2 மட்டும் படிச்சிருங்க. குட். 16 மற்றெல்லாம் பதிவு பண்ணிடுறேன். ஆமா, 12 பள்ளி விடுதிகள் 4,15,00,000 மதிப்பில் தரம் உயர்த்தப்படும். அதே மாதிரி 7 புதிய கல்லூரி விடுதிகள் கட்டப்படும். 5 புதிய மாணவர் விடுதிகள் தொடங்கப்படும். அதே மாதிரி இன்றைக்கு பல்வேறு 20 அறிவிப்புகளை நான் தந்திருக்கின்றேன். அதை படித்தாக கருதி நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டு, இன்றைக்கு மாண்புமிகு உறுப்பினர்கள் வெட்டு தீர்மானங்கள் 102 தந்திருக்கிறார்கள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.